ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ಮತ್ತೊಂದ್ಸರಿ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾವು ವಂದಿಸುತ್ತೇವೆ. விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ನಾವು ವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. ஒவ்வொரு பகுதியாய் நாம் பார்த்து வருகிறோம். ಒಂದೊಂದು ಭಾಗವಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. கடந்த வாரத்திலே ಒಂದು ವಾರದಲ್ಲಿ இதயத்தை பற்றி பார்த்தோம். ಹೃದಯದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இந்த இதயத்திலே ಈ ಹೃದಯದಲ್ಲಿ எப்படி விசுவாசம் வருகிறது, அவ்விசுவாசம் வருகிறது. ಯಾವ ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ಬರ್ತದೆ, ಯಾವ ರೀತಿ ಅವಿಶ್ವಾಸ ಬರ್ತದೆ ಅಂತ ನಾವು விசுவாசத்தை பற்றியும் அவ்விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆಯೂ ಅವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಲು ಹೋಗ್ತಿದ್ದೇವೆ. விசுவாசமும் விசுவாசத்துல செயல்படுகிறது, ವಿಶ್ವಾಸವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. அவ்விசுவாசமும் எப்படி விசுவாசத்தில் செயல்படுகிறது என்று காண்பிக்க போகிறோம். ಅವಿಶ್ವಾಸವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவ்விசுவாசம் கிரிகளை செய்கிறது, ಅವಿಶ್ವಾಸವು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತವೆ. விசுவாசமும் கிரிகளை செய்கிறது. ವಿಶ್ವಾಸವು ಸಹ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. விசுவாசத்தினால் வரக்கூடிய கிரிகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬರುವ ಕಾರ್ಯಗಳು ಆಶೀರ್ವಾದ ತರುತ್ತದೆ. அவ்விசுவாசம் எல்லாம் எந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதப்பட்டு கொண்டியோ அத்தனையும் எழுந்து விடுகிறது. ಆದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಆಗುವ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಂಡು ಅದನ್ನೆಲ್ಲ ಫುಲ್ ಕೆಳಗಡೆ ಬೀಳಿಸ್ತದೆ. அது அவ்விசுவாசம். ಅದೇ ಅವಿಶ್ವಾಸ. இன்றைக்கு அதைத்தான் முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். ಅದೇ ನಾವು ಈ ದಿನ ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. தொடர்ச்சியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ನಾವು 1 யோவான் 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ 4ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. தமிழர் எடுத்தவர் வாசிங்கள். சில வசனங்களை நான் அப்படியே சொல்லிக்கொண்டே போகுவேன். அந்த சம்பவங்களை நாம் அவர்களோடு கூட பயணம் செய்வது போல நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர் என்று சொன்னால் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ತೇವೆ, ಅದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಅದರ ಜೊತೆ ನಾವು ನಡೆಯುವುದಾದರೆ ತುಂಬಾ ಈಸಿ ಆಗಿರುತ್ತೆ. வாசிமாத்தன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ಯಾಕೆಂದರೆ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿ ಬಂದಲ್ಲ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ, ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವುದು ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯೇ. அப்போ தேவனுடைய வார்த்தையினாலே, ಆಗ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ நாம் விசுவாசிக்கிறபடியா, ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ ಪ್ರಕಾರ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, ನಾವು ಎಷ್ಟು ನಾವು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇವೋ அந்த அளவுக்கு உலகத்தை ஜெயித்து விடலாம். ಅಷ್ಟು ನಾವು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಬಹುದು. எப்படி விசுவாசம் ஜெயம் கொள்ளுகிறதோ, ಯಾವ ರೀತಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು ಜಯವನ್ನು ಗಳಿಸುತ್ತದೋ அதே போல் அவ்விசுவாசம் ಅದೇ ರೀತಿ ಅವಿಶ್ವಾಸವು ಸಹ தோல்வியை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. ನಮಗೆ ಅಜಯವನ್ನು ಅದು ತರುತ್ತದೆ. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? நாம் விசுவாசத்திலே பயணம் செய்ய வேண்டும். ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ರೋಮದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. எப்படி நமக்கு விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது? ಯಾವತ್ತು ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಆರಂಭಿಸುತ್ತದೆ? வேத வசனத்தின் வழியாக தான் நமக்கு விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ನಮಗೆ ವಿಶ್ವಾಸವು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. கேள்வி எங்க வருகிறது? ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಏನು ಬರ್ತದೆ? வேத வசனத்தினால் வழிதான். ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಪ್ರಶ್ನೆ அப்ப ಬರ್ತದೆ. வேத வசனத்தின் வழியாக கேள்விகள் வரும், கேள்வி பதில் வருகிறது, பதில் வரும்போது நமக்கு விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ, ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನಮಗೆ ಉತ್ತರ ಬರ್ತದೆ, ಆಗ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். ದೊಡ್ಡ ಒಂದು ಮಹತ್ಕಾರನ ದೇವರು ತಂದರು. பாருங்க, நம்முடைய பேதுரு முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಪೇತ್ರನ ಮೊದಲೇ ಒಂದು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல போதிக்கப்படும் போது 5000 பேர் 4000 பேருக்கு போஜனத்தை கொடுத்தார். ಯೇಸುಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ 5,000 ಜನಕ್ಕೆ 4,000 ಜನಕ್ಕೆ ಅದನ್ನು ಊಟ ಬಡಿಸಿದರು. அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் மீண்டுமாய் அற்புதங்களை செய்யும் போது 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಪೊಸ್ತಲರು ಮತ್ತೆ ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಡೆಸುವಾಗ 5,000 ಜನ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ஆனால் யோனா பிரசங்கத்துல 1,20,000 பேருக்கு மேல் ரட்சிக்கப்பட்டார்கள். ಆದ್ರೆ ಯೋನನ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 1,20,000 ಜನಕ್ಕೆ ಮೇಲೆ ಜನ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ஆனா திக்குவாயு மந்த புத்தின்னு சொன்ன மோசஸ் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டார் தெரியுங்களா? ಆದ್ರೆ ತೊದಲುಬಾಯಿ ಮತ್ತೆ ಮಂದ ಬುದ್ಧಿ ಇರುವ ಮೋಸೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಎಷ್ಟು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. 6 லட்சம் புருஷர்கள் ஒரே நேரத்துல மீட்டு கொண்டு வந்துட்டார். 6 ಲಕ್ಷ ಪುರುಷರನ್ನು ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಬಂದರು. கரண தட்டி ஆண்டவருக்கு ಹೇಳಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಪಡಿಸಲಿ. இவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் வந்து ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೀಬೇಕಾದ್ರೆ 6 லட்சம் புருஷர்கள் சொன்னா 24 லட்சம் குடும்ப பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். 6 ಲಕ್ಷ ಪುರುಷರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 24 ಲಕ್ಷ ಕುಟುಂಬಗಳನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ.
விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இங்க ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಕ್ಕೂ ಅವಿಶ್ವಾಸಕ್ಕೂ ಒಂದು ಬದಲಾವಣೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 10 அதிகாரத்திலே 1 ಕೊರಿಂಥ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4 வசனங்கள் கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். 4 ವಚನಗಳು ದೇವರು ಇವರು ಏನೋ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. பரிசுத்த பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி. ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನು ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 10 அதிகாரம் 1 4 முடிய. 1 ಕೊರಿಂಥ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 1 4 ವಚನಗಳು. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழாய் இருந்தவர்கள் எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசஸுக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானசானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த 4 வசனங்களை என்ன சொல்லுகிறது? ಈ 4 ವಚನಗಳು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ಐಗುಪ್ತದಿಂದ ಅದನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. அந்த விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது ಬಿಡಿಸಿ ಬರಬೇಕಾದ್ರೆ 10 வாதைகளை அவர்களுக்கு முன்பதாக தேவன் செய்து காட்டினார். 10 ಬಾಧೆಗಳನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಐಗುಪ್ತ ಜನರಿಗೆ ಅದನ್ನು ಮಾಡಿ ತೋರಿಸಿದರು. எதற்காக இந்த அற்புதங்களை கர்த்தர் அவர்கள் முன்னாடி செய்து காட்டினார்? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನು ಮಾಡಿದ್ದು? 430 வருடங்கள் இவர்கள் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 430 ವರ್ಷ ಅವರು ಒಂದು ದೀನತನದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸಿದರು. 4 தலைமுறை, 4 ತಲೆಮಾರುಗಳು அடிமைகளாவே வாழ்ந்து விட்டார்கள். ಅವರು ದೀನದಲ್ಲಿ ಅವರು ಬಾಳಿ ಬಿಟ್ಟರು. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தெரிந்திருந்தார்களே தவிர, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಇಸಾಕನ ದೇವರು, ಯಾಕೋಬನ ದೇವರು ಅವರು ತಿಳಿದಿದ್ರು ಸಹ அவர்கள் ஒருபோது ஒரு அற்புதத்தை அவர்கள் காணவில்லை. ಅವರು ಯಾವತ್ತೂ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಅವರು ನೋಡಿದಿರಲಿಲ್ಲ. ஏன்னு சொன்னால் பார்வோனும் அவருடைய ராஜாக்களும் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಪಾರೋಹನು ಮತ್ತು ಅದರ ರಾಜರು ಜನರನ್ನು ಅಡಿಮೆಪಡಿಸಿದರು. இப்போது மோசேசை அழைத்து அனுப்பி அவர்களை விடுவிக்கும்படி அந்த பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். ದೇವರಿಗೆ ಮೋಶೆಯನ್ನು ಪಾರೋಹನ ಬಳಿ ಕಳಿಸಿದರೆ, இப்போ மோசஸ் போய் அவர்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிறான். ಮೋಶೆ ಹೋಗಿ ಪಾರೋಹನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ, நாங்கள் ஆராதிக்க வேண்டும், ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು, அதனால் ஆராதிப்பதற்கு எங்களை விடுதலையாக்கி அனுப்புங்கள் என்று சொல்லி ಆರಾಧಿಸೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿಕೊಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்போது பார்வோன் உடனடியாக அவருடைய தலைவர்களை, அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை அழைத்து அனுப்பி, ಅದು ಪಾರೋಹನು ತನ್ನ ರಾಜುಗಳನ್ನು ಕರೆಸಿಕೊಂಡು, இவர்கள் மிகவும் சோம்பேறி ஆகிவிட்டார்கள், ಇವರು ತುಂಬಾ ಸೋಂಬೇರಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இவர்கள் சோம்பேறி ஆனதுனால ಇವರು ಸೋಂಬೇರಿ ಆದ ಕಾರಣ இப்ப நாங்கள் கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ಈಗ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕಂತ ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதனால் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ನಾವೀಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಇವರಿಗೆ இவர்களுக்கு கொடுக்கிற அந்த வைக்கோலை கொடுக்காமல் நிறுத்தப்பட வேண்டும். ಇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದನ್ನು ಕೊಡದೆ ನಾವು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. அந்த வைக்கோல் இவர்களே தேடி சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ಈ ಒಂದು ಕೊಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರೇ ಹುಡುಕಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அது மாத்திரமல்ல, ஆனால் செய்ய வேண்டிய வேலையை அப்படியே ஒன்று குறையாமல் செய்ய வேண்டும். ಆದರೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು ಇವರು ಯಾವುದು ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಅವರು ಮಾಡಬೇಕು. அந்த காலங்களிலே செங்கல் வெட்டுகிற வேலை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಟ್ಟಿಗೆ ಹೊಡೆಯುವ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡಲಾಗಿತ್ತು. பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்காக செங்கல் வேலைகளை அவர்களுக்கு அடிமைகளை கொடுத்திருந்தார்கள். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಲು ಒಂದು ಇಟ್ಟಿಗೆ ಹೊಡೆಯುವ ಕೆಲಸವನ್ನು ಇವರಿಗೆ ಕೊಡಲಾಗಿತ್ತು. அவர்களுக்கு சம்பளம் என்ன? ಅವರಿಗೆ ಸಂಬಳ ಏನು? வைக்கோல், அவ்வளவுதான். ಅವರಿಗೆ ಸಂಬಳ ಒಂದು ಕಾರ್ಯ ಆಗಿದೆ, ಒಂದು ಊಟ ಆಗಿದೆ. இப்போ வைக்கோல் நிறுத்தப்பட்டது, ಒಂದು ಊಟ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு செங்கல் கூட குறையக்கூடாது, ಒಂದು ಇಟ್ಟಿಗೆ ಸಹ ಕಡಿಮೆ ಆಗಬಾರದು. ஏன்னா இவங்க சோம்பல் ஆயிட்டு இப்ப கடவுள் ஆராதிக்கிறேன்னு போறேன்றான். ಯಾಕಂದ್ರೆ ಇವರು ಸೋಂಬೇರಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕಂತ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಆಜ್ಞೆ ಬಂತು ಅವರಿಗೆ. அன்றைக்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ಅವತ್ತೇ ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ಗುಡುಗುಟ್ಟಲು ಶುರು ಮಾಡಿದ್ದಾರೆ. சும்மா ஒழுங்கா ஏதோ வேலை செஞ்சிருந்தோம், ಸುಮ್ನೆ ಏನೋ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ஏதோ கொஞ்சம் கஞ்சம் ஊத்திட்டு இருந்தோம், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ಏನೋ ಒಂದು ಆಹಾರ ಕೊಡ್ತಿದ್ರೆ ಅದನ್ನ ತಿನ್ಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. இந்த மாதிரி எங்களுக்கு வேலை பண்ணிட்டியா மோசேஸ்? ಮೋಸೆ, ನೀನ್ ಈ ತರ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಡಲ್ಲ ಮೋಸೆ. நான் இங்கிருந்து விடுதலையாக்கி பாலம் தேட ஓடுகிற எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்ன பாவம் எங்களுக்கு பாரு என்ன நிலைமை வந்தது. ನೀನ್ ಇಲ್ಲಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಆಲೋಚನೆ ದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ. ಅದು ನಮ್ ನೋಡಿ ಯಾವ ತರ ಕೆಲಸ. அன்றைக்கே அவிசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். ಅವತ್ತೇ ಅವರ ಅವಿಶ್ವಾಸವನ್ನು ತಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த ஜனங்களை
ஜனங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 4 தலைமுறை 400 வருடங்கள் முடிந்த பிறகு தேவன் விடுதலையாக்கி அவர்களை கானானுக்கு கொண்டு போகிறார் என்று. ಈ ಜನಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಗೊತ್ತಿತ್ತು 4 ತಲೆಮಾರಿನ ನಂತರ ದೇವರು ಇವರನ್ನ ಬಿಡಿಸಿ ಕಾನಾನಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ. சரி, நடந்தது என்ன? ಆದ್ರೆ ನಡೆದಿದ್ದೇನು? அதன் பிறகு மோசேசை திடப்படுத்தி, ಅದ ನಂತರ ಮೋಶೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸಿ, ஆரோனை திடப்படுத்தி, ಆರೋನನ್ನು ದೃಢಪಡಿಸಿ, மோசேசும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறார்கள். ಮೋಶೆ ಮತ್ತೆ ಆರೋನನ್ನು ಪಾರೋನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಳ್ತಾರೆ. நீங்க யாத்திராகமத்தை நீங்க வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ನೀವು ನೀವು ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ನೀವು ಓದಿದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಗಿರ್ತದೆ. படிக்கும் போதும் சரி, இப்ப கேட்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வந்துடும் தானா. ಓದುವಾಗ ಮಾತ್ರವಲ್ಲ, ನೀವು ಕೇಳಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಗೆ ವಿಶ್ವಾಸ ಬಂದ್ಬಿಡುತ್ತದೆ. எப்போ விசுவாசம் வரும்னாக்கா, ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸ ಬರ್ತಂದ್ರೆ இந்த ஜனங்க மாதிரி நடக்காது இருக்கணும். ಈ ಜನರ ಎದುರು ನಾವು ನಡೆದೇ ಇರಬೇಕು. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಮಾಡಬಾರದು. அப்ப என்ன செய்தார்கள்? ಆಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? முதல் அந்த பார்வோனிடத்தில் முன்னாடி போகிறார்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಪಾರೋನ ರಾಜನ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. நீ தேவன் என்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವು ದೇವರನ್ನು ತೋರಿಸಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு உங்கள் தேவன் யார் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்வது? ನೀವು ಆರಾಧಿಸಲು ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ನಾವು ಏನಂತ ಹೇಳುವುದು? உன் கையில் என்ன இருக்கிறது? ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ? கோல் இருக்கிறது. ಕಡ್ಡಿ ಇದೆ. கோலை அவன் முன்னால் போடு. ಕಡ್ಡಿಯನ್ನು ಒಂದು ರಾಜನ ಮುಂದೆ ಹಾಕು. கோலை பார்வோனுக்கு முன்னால் போட்டார்கள். ಕೋಲನ್ನು ಪರ್ವನ ಮುಂದೆ ಹಾಕಿದರು. அது சர்வமாக மாறினது. ಅದು ಹಾವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அங்கிருந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் சூரியக்காரர்கள் என்ன செய்தார்? அவர்களும் கோலை போட்டார்கள். ಅಲ್ಲಿಂದ ಪಾರೋಹನ ಒಂದು ಮಂತ್ರದವರು ಸಹ ಕೋಲನ್ನು ಹಾಕಿದ್ರು. அதுவும் சர்வங்களாய் மாறினது. ಅದು ಹಾವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? இந்த ஒரே கோல், ಈ ಒಂದು ಕಡ್ಡಿ அத்தனை மந்திரவாதியினுடைய கோள்களும் சர்ப்பமானதல்ல. ಅಷ್ಟೊಂದು ಮಂತ್ರವಾದಿಗಳ ಕಡ್ಡಿಗಳು ಸಹ ಸರ್ಪವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ. அத்தனை பாம்பு இந்த கோல் வெளியிடுச்சு. ಅಷ್ಟು ಹಾವುಗಳನ್ನ ಮೋಶ ಹಾಕಿದ ಒಂದು ಕೋಲಿನ ಹಾವು ನುಂಗು ಬಿಡ್ತು. முதல் அடையாளமாக பார்வோனுக்கு காட்டப்பட்டது. ಮೊದಲನೆಯ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಪಾರೋಹನಿಗೆ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அதன் பிறகு 10 வாதைகளை இந்த பார்வோனுக்கு முன்பதாக தேவன் செய்து காட்டினார். ಅದಾದ ನಂತರ 10 ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಾರೋಹನ ಮುಂದೆ ದೇವರು ಮಾಡಿ ತೋರಿಸಿದರು. ஒவ்வொரு முறையும் பார்வோன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். ಒಂದೊಂದು ಸರಿ ಸಹ ಪಾರೋಹನ ಹೃದಯವು ಕಠಿಣಗೊಂಡಿತು. ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதங்கள் நடக்கும்போது அவன் இதயத்தை கடினப்படுத்தினார். ಒಂದೊಂದು ಸಾರಿ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೀಬೇಕಾದ್ರೆ ಪಾರೋಹನ ಹೃದಯವು ಕಠಿಣಪಟ್ಟಿತು. தண்ணீர் ரத்தமாய் மாறினது. ನೀರು ರಕ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. வீட்டுக்குள்ள தவளைகள் வந்தது. ಮನೆ ಒಳಗಡೆ ಬೆಡತೆಗಳು ಬಂದವು. தேசமெல்லாம் பேன் வந்தது. ದೇಶವೆಲ್ಲ ಒಂದು ಹುಳಗಳು ಬಂದವು. வண்டு வந்தது. ಮಿಡತೆ ಬಂದಿತು. இருள் சூழ்ந்தது. ಕತ್ತಲೆ ಆವರಿಸಿಕೊಂಡಿತು. இப்படி பல தீமைகளை அவனுக்கு முன்பால் ஆண்டவர் செய்து காட்டினார். ತುಂಬಾ ಒಂದು ಕಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದರ ಮುಂದೆ ದೇವರು ನಡೆಸಿ ತೋರಿಸಿದರು. ஒரு பக்கம் மழை வந்தது. ಒಂದ್ ಕಡೆ ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ. அது கல் மழை என்று சொல்லப்படுகிறது. ಅದು ಕಲ್ಲು ಮಳೆ ಅಂತ ಹೇಳப்படுತ್ತದೆ. இன்னொரு பக்கம் அக்கினி மழை ஊற்றப்படுகிறது. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಬೆಂಕಿ ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ. இப்படி பயிரெல்லாம் நாசமாக்கப்பட்டது. ಎಲ್ಲ ಹೊಳೆಗಳು ನಾಶಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆடு மாடுகள் இறந்து போனது. ಕುರಿಗಳು ದನಗಳು ಸತ್ತು ಹೋದವು. இப்படி பல தீமைகளை அவனுக்கு சொல்லி இவர்தான் தேவன் என்று பார்வோன் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். ಪಾರವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಅದ್ಭುತ ಕಾರಣ ದೇವರು ನಡೆಸಿದರು. இவ்வளவும் எங்கே நடந்தது? ಇಷ್ಟು ಎಲ್ಲಿ ನಡೆಯಿತು? எகிப்தில் இருக்கிற எகிப்து ஜனங்களுக்கு மாத்திரம் நடந்தது. ಐಗುಪ್ತದಲ್ಲಿರುವ ಐಗುಪ್ತ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ನಡೆಯಿತು. ஒரு தீமையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடக்கவில்லை. ಒಂದು ಕಷ್ಟವೂ ಸಹ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಅದು ನಡೆಯಲಿಲ್ಲ. ஒரு தீமை கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. ಒಂದು ಕಷ್ಟವೂ ಸಹ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கண்களால் கண்டார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಇದನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದರು. கண்களால் காண்கிறார்கள். ಕಣ್ಣಾರೆ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. பக்கத்து வீட்டில் இருக்கிற எகிப்தினுடைய வீட்டிலே வண்டு இருக்கிறது, பேன் இருக்கிறது, ரத்தம் கலங்கி இருக்கிறது. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಐಗುಪ್ತ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಳಗಳಿದೆ. ಅವರಿಗೆ ರಕ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. அவனுடைய ஆடு மாடுகள் சாகிறது. ಅವರ ಕುರಿಗಳು ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾವೆ. இவைகளெல்லாம் கண்களால் காண்கிறார்கள். ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು, ஆனால் இஸ்ரவேல் வீட்டில ஒரு ஆடு மாடு சாகவில்லை. ಆದರೆ ಇಸ್ರೇಲ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ ಮರಿ ಸಹ ಸಾಗಲಿಲ್ಲ. ஒரு பேனும் வீட்டுக்குள்ள வரவில்லை. ಒಂದು ಏನು ಬರಲಿಲ್ಲ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ. ஒரு வெட்டுக்கிளியும் உண்டே வரவில்லை. ಒಂದು ಮಿಡತೆ ಬರಲಿಲ್ಲ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ. ஒரு ವண்டு வரவில்லை. ಒಂದು ಮಿಡತೆ ಬರಲಿಲ್ಲ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ. கண்களால் காண்கிறார்கள். ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುತ್ತಿದ್ದಾರೆ ಅವರು. 3 நாட்கள் 3 ದಿನವು எகிப்து ஜனங்கள் வீடுகளில் இருள் சூழ்ந்து இருக்கிறது. ಐಗುಪ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிச்சத்திலே நன்றாய் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ಆದರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಬೆಳಕಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿಕೊಂಡು ಆರಾಧಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. எத்தனையும் கண்களால் கண்டு ಇದನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು கடைசியாக கர்த்தர் ஒரு காரியத்தை பார்வோனுக்கு செய்கிறார். ಕೊನೆಯದಾಗಿ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಪಾರೋನಿಗೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பார்வோனுடைய வீட்டில் இருந்து ಪಾರೋನ ಮನೆಯಿಂದ கடைசி அடிமை மனுஷன்
வரைக்கும் ಕೊನೆಯ ಒಂದು ಕಾರ್ಯವರೆಗೂ எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளை சாகுபடி செய்ய வைக்கிறார். ಎಲ್ಲ ತಲೆ ಮಕ್ಕಳನ್ನು ಅದನ್ನು ಸಾಯುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. இவ்வளவு பார்த்தும் கூட ಇಷ್ಟು ನೋಡಿದ್ರು ಸಹ பார்வோன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார். ಫಾರೋನ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவன் என்ன செய்தார்? ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ? உங்கள் தேவனை ஆராதிக்க நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார். ನಿಮ್ಮ ದೇವರ ಆರಾಧನೆಗೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. புறப்பட்டு அனுப்பின பிறகு ಕಳಿಸಿದ ತಕ್ಷಣ அவனுக்கு மீண்டுமாய் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு ಮತ್ತೆ ಅದರ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಂಡು ஐயோ நம்மை விட்டு இவர்கள் போய்விட்டார்களே, ಅಯ್ಯೋ ಇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ, நம்மை விட்டு இவர்கள் போய்விட்டார்களே, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಇವರು ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ, நமக்கு யார் இனி பணிவிட செய்வது? ನಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಯಾರು? அதனால் மீண்டுமாய் தொடர்ந்து போவோம் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார். ಹಾಗಾದ್ರೆ ಮತ್ತೆ ಅದನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗೋಣ ಅಂತ ಬರ್ತಾರೆ. இங்கேதான் விஷயமே இருக்கிறது. எனக்கு அருமையான ಕಾರ್ಯ ಇದೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯುತರೇ. இத்தனை அற்புதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து ಇಷ್ಟು ಕಾರ್ಯ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನೋಡಿದ್ರು. பார்வோன் ஜனங்களை விடுதலையாக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனை ஆராதித்துக் கொள் என்று அனுப்ப சொல்லி அனுப்பிவிட்டு பிறகு ಪಾರವನ್ನು ತನ್ನ ಜನರನ್ನು ನೀವು ಹೋಗಿ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಹೇಳಿದ್ದು ಆದ್ರೂ அவர்கள் அந்த பார்வோனுடைய தேசத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். ಅವರು ಪಾರನ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. தேசத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. மோசேஸ் வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ಮೋಶೆ ದಾರಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. நடந்தது என்ன? ಅದೇನು? முன்னால் சமுத்திரம், ಮುಂದೆ ಸಮುದ್ರ ಇದೆ. பின்னால் அவன் கடினமான இதயம் படைத்தவன். ಹಿಂದೆ ಕಠಿಣವಾದ ಹೃದಯ ಹೊಂದಿದ್ದವರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. இவர்கள் 6 லட்சம் புருஷர்கள், ಇವರು 6 ಲಕ್ಷ ಪುರುಷರು, 6 லட்சம் குடும்பங்கள் முன்னால் இருக்கிறது. 6 ಲಕ್ಷ ಕುಟುಂಬಗಳ ಮುಂದೆಗಡೆ ಇದೆ. ஆனால் வெறும் 600 பேரை கூட்டிக் கொண்டு வந்து ಆದ್ರೆ ಬರೀ 600 ಜನ கொஞ்சம் ஆளை கூட்டிட்டு வந்து இருக்கிறான். ಸ್ವಲ್ಪ ಜನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಿದ್ದಾರೆ. இந்த இத்தனை லட்சம் ஜனங்கள் ಇಷ್ಟು ಲಕ್ಷ ಜನರು இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறது. ಈ ಚಿಕ್ಕ ಒಂದು ಕೂಟವನ್ನು ನೋಡಿ ಭಯ ಪಡ್ತಿದ್ದಾರೆ. சின்ன கூட்டத்தை பார்த்து பயந்து போனார்கள். ಈ ಚಿಕ್ಕ ಒಂದು ಕೂಟ ನೋಡಿ ಭಯ ಪಡ್ತಿದ್ದಾರೆ. அப்ப இவ்வளவு அற்புதங்களை கண்கள் கண்டு ಇಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ಜನರು ಏನ್ ಮಾಡಿದರು? மோசேசை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். ಮೋಶೆ ನೋಡಿ ಗುಣಗುಡಲು ಶುರು ಮಾಡಿದರು. யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்திலே மிக அருமையான ஒரு வேத பகுதி. இந்த ஜனங்கள் இவ்வளவு அற்புதங்களை கண்டு, ವಿಮೋಚನ ಕಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯ, இவ்வளவு அதிசயங்களை பார்த்து ಇಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನ ನೋಡಿ 8ல இருந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையில பாகால் செபேலுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாலமே இறங்கிறதை அவர்கள் கிட்டினார்கள். பார்வோன் சபித்து வருகிறதை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களால் ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின் வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். என்ன சொல்லப்படுகிறது? ಏನ್ ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ? அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುವುದನ್ನು ನೋಡಿ இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனார்களாம். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಭಯಪಟ್ಟರಂತೆ. இத்தனை அற்புதங்களை செய்து அவர்கள் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ಇಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿ ಅವರನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. பார்வோனே சொன்னான், எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி வெள்ளி பொண்ணு கழுதை குட்டி மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துருக்கிறாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಫಾರೋನ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಗೆ ಏನು ಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರನೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. கடைசியா என்ன ஆசீர்வதிச்சுட்டு போவான்னு சொல்லி இருக்கிறான். ಕೊನೆಯದಾಗಿ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೋಗಿ ಅಂತ ಫಾರೋನ ಹೇಳಿದ್ದಾರೆ. இவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಮಾಡಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. எதிர சமுத்திரம், ಮುಂದೆ ಸಮುದ್ರ, பின்னால் பார்வோனுடைய சேனை. ಹಿಂದೆ ಫಾರೋನ ಸೇನೆ. சேனையை பார்த்த உடனே பயந்து போனார். ಸೇನೆಯನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಭಯ ಬಿದ್ದರಾದ್ರು. நமக்கும் பல பிரச்சனைகள் வருகிறது. ನಮಗೂ ಸಹ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟಗಳು ಬರ್ತವೆ. நீங்கள் ஆதியில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ನೀವು ಆದಿಲೆ ದೇವರನ್ನು எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ದೇವರನ್ನು ಮಾಡಿದ. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே ನಾನು ದೇವರನ್ನು ಅರಿಸಿಕೊಂಡ ದಿನದಲ್ಲಿ எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ದೇವರನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, அறியாமையின் காலங்களிலே ತಿಳಿದ ಕಾಲದಲ್ಲಿ தேவன் காணாதவன் போர் இருந்தார். ದೇವರು ಕಾಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು. இந்த 10 வாதைகளும் ಈ 10 ಬಾಧೆಗಳು இந்த பார்வோனுக்கு முன்பாக தேவன் செய்யும் பொழுது ಫಾರೋನನ್ನು ದೇವರು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் இருந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು. இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் இருந்ததுனால ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ತಿಳಿಯದಿದ್ದ ಕಾರಣ நான் ஆராதிக்கிற தேவன், ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು, ஆராதிக்க போகிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸಲು ಹೋಗುವ ದೇವರು எப்படிப்பட்ட தேவன் என்று ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರೆಂದು நாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததிகளே,
ತಿಳಿದುಕೊಂಡ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯವರೇ, ஈசாக்கின் சந்ததிகளே, ಇಸಾಕಿನ ಸಂತತಿಯವರೇ, யாக்கோபின் சந்ததிகளே, ಯಾಕೋಬನ ಸಂತತಿಯವರೇ, இஸ்ரவேலின் சந்ததிகளே, ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸಂತತಿಯವರೇ, நான் எப்படிப்பட்ட தேவன் உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி ನಾನು ಯಾವ ರೀತಿಯ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்து காட்டினார். ಫಾರೋನ ಮುಂದೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿ ತೋರಿಸಿದರು. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களால் கண்டார்கள். ಇದನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡರು. இத்தனை அற்புதங்களை கண்டு மீட்டுக் கொண்டு வருகிறார். ಇಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. சாதாரண ராமூர் வீடத்தை பார்த்து அவர்கள் பயந்து போனார்கள். ಆದ್ರೆ ಸಾಧಾರಣ ಒಂದು ಸೈಡ್ ನೋಡಿ ಅವರು ಭಯಭೀತರಾಗ್ತಾರೆ. இதேதான் எனக்கு அருமையானவர்களே, ಇದೇ ದೇವಚನವೇ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன் ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಕಲ ಅಧಿಕಾರ ಹೊಂದ ದೇವರು தன்னுடைய மகிமையை இறக்கி வைத்து விட்டு ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಟ್ಟು இந்த பூமியில இறங்கி வந்து ಈ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದು அன்னை மரியாள் இடத்துல கர்ப்பத்தில் இடம்பெற்று மனிதனாய் வந்தார். ಮರಿಯಳಲ್ಲಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗ ತಗೊಂಡು ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ. அந்த மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து ಆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. அறியாமையின் காலத்துல எத்தனையோ பாவங்களை அக்கிரமங்களை செய்தோம். ತಿಳಿಯದ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. எத்தனையோ தீமையான காரியங்களை செய்தோம். ಎಷ್ಟೋ ಒಂದು ಕ್ರೂರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்பட்ட வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தோம். ನಾವು ಮುಂಚಿನವರು ಹೇಳಿದ ಕಾರ್ಯ ನಾವು ಮಾಡಿದ್ದೇವೆ. பல பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். ತುಂಬಾ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. அறியாமல் வழிபட்டு கொண்டிருந்தோம். ತಿಳಿಯದೆ ನಾವು ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದೇವೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீங்கள் அறியாமல் செய்ததனால் ನೀವು ತಿಳಿಯದೆ ಮಾಡಿದ್ರಿಂದ நான் காணாத ஒரு போர் விட்டு விட்டேன். ನಾನು ಕಾಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ அதையெல்லாம் நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன். ಅದೆಲ್ಲ ನಾನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்போது சத்தியத்தை அறிந்து கொண்டு ಈಗ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು எடுக்கப்பட்ட பிறகு ಬಿಡಿಸಿದ ನಂತರ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகு ದೇವರ ಮಗುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ ನಂತರ எவ்வளவு நான் இலவசமாய் உனக்கு செய்திருக்கிறேனே, ಇಷ್ಟು ನಿನಗೆ ಫ್ರೀಯಾಗಿ ಇಷ್ಟನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. இந்த சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது ஏன் அவிசுவாசத்துல போகிறாய்? ಈ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಕಷ್ಟಗಳಿಗೆ ನೀನು ಯಾಕೆ ನೀನು ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಹೋಗ್ತಿದ್ಯಾ? ஒரு சின்ன காரியங்கள் தான், ಒಂದು ಸಣ್ಣ ಕಾರ್ಯಗಳಷ್ಟೇ, ஒரு சிறிய பலவீனம் தான், ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯವಷ್ಟೇ, ஒரு சிறிய போராட்டங்கள் தான், ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಹೋರಾಟವಷ್ಟೇ, தேவையில்லாத காரியங்கள் தான். ಬೇಕಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳೇ. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஒரு நன்றாக இல்லை, ನನ್ನ ಒಂದು ಮಕ್ಕಳ ಒಂದು ಫ್ಯೂಚರ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. ಏನೋ ಚಿಕ್ಕ ಒಂದು ತೊಂದರೆ ಇರಬಹುದು. ஆரம்பத்துல உன்னை விடுவித்த தேவன், ಹಾಗೆ ನಿನ್ನ ಬಿಡಿಸಿದ ದೇವರು, பாவங்களை மன்னித்த தேவன், ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ ದೇವರು ஏன் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ಯಾಕೆ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡುವುದಿಲ್ಲವೋ? பின்னால் வந்த பார்வோனை பார்த்தார்கள், ಹಿಂದೆ ಬಂದ ಪರವನ್ನು ನೋಡಿದರು, அவனுடைய சேனை பார்த்தார்கள், ಅವರ ಸೀನಿಯನ್ನು ನೋಡಿದರು, முன்னால் இருக்கிற சமுத்திரத்தை பார்த்தார்கள். ಮುಂದೆ ಸಮುದ್ರ ನೋಡಿದರು. இவைகளை பார்த்து விட்டு கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். ಇದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕದರುತ್ತಿದ್ದಾರೆ. ரொம்ப நல்ல விஷயம். ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯ ವಿಷಯ. கர்த்தரை நோக்கி பார்த்தது நல்லது. ಕರ್ತನನ್ನು ನೋಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. ஆனா பார்த்து விட்டு ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು மறுபக்கம் மோசஸ் பக்கம் திரும்பினார்கள். ಮತ್ತೆ ಮೋಶೆ ಬಗ್ಗೆ ತಿರುಗಿದ್ರು. மோசை பார்த்து என்ன கேட்டார்கள்? ಮೋಶೆ ನೋಡಿ ಏನಂತ ಕೇಳಿದ್ರು? மோசஸ் அந்த எகிப்தில் இருக்கும்போது சொல்லவில்லையா? ಮೋಶೆ ನೀವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇರಬೇಕಂತ ಹೇಳಲಿಲ್ಲವೇ? அங்கே கல்லறை இல்லையா? ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಸಮಾಧಿ ಇಲ್ಲವೇ? நாங்கள் அங்கு மரித்து போயிருந்தால் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்போமே. ಅಲ್ಲಿ ತೀರ ಹೋಗಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲೇ ಸಮಾಧಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರಲ್ವಾ? இங்கே வந்து நாங்கள் வனாந்தரத்தில் சாக வேண்டும் என்று அழைத்து வந்தாயா? ನೀವು ಇಲ್ಲಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಾಯಲು ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದೀಯಾ? பார்வோனுடைய அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். பார்வோನ ಅಡಿಮೆತನದಿಂದ ಅದನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அவ்வளவு கடினமான பார்வோனுடைய இதயத்தை மாற்றி விடுதலை கொண்டு வந்திருக்கிறார். ಕಠಿಣವಾದ ಪಾರೋಣ ಹೃದಯವನ್ನು ಬಿಡಿಸಿ ಅದನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. விசுவாசின் பிடியில ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ಸೈತಾನನ ಕಟ್ಟಡದಿಂದ ನಾವು ಬಾಳ್ತೀವಿ. தேவனை அறியாமல் இருந்தோம். ದೇವರನ್ನು ತಿಳಿದೇ ಇದ್ದೀವಿ. பாவத்துல மூழ்கி போயிருந்தோம். ಪಾಪದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗಿದ್ದೀವಿ. அங்கிருந்து சத்தியத்தை அறிவித்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ನಾವು ಬಿಡಿಸಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த விடுதலை பெற்ற பிறகு கூட ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಸಹ ஒரு சின்ன காரியங்களுக்கு நாம் அவிசுவாசத்துல போய் விடுகிறோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರಣದ ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. அந்த தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವ ಮಕ್ಕಳೇ, தேவனிடத்தில் வருகிறது எல்லாம் ದೇವರಿಂದ ಬರುವುದೆಲ್ಲವೂ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಲು ಶಕ್ತವಾಗಿದೆ. அது எப்படி என்று சொன்னால், ಹೇಗೆಂದರೆ நம்முடைய விசுவாசத்தினாலே ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ உலகத்தை ஜெயித்து விடலாம். ಈ ಲೋಕವನ್ನು ನಾವು ಜಯಿಸಲು கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ನಮ್ಮನ್ನು ಮೇಲ್ಪಡಿಸೋಣ. 10வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன், கவனிங்கள். 10ನೇ ವಚನ ಮತ್ತೆ ಒಂದು ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. பார்வோன் சமீத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின் வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல காரியத்தை செய்தார்கள். ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದರು. இப்போது என்ன செய்கிறார் பாருங்கள். ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அன்றையும் அவர்கள் மோசேசை நோக்கி ಅವತ್ತು ಸಹ ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ எகிப்திலே பிரேத புள்ளிகள் இல்லை என்று
ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಸಮಾಧಿಗಳಿಲ್ಲವೆಂದು வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಾಯಲೆಂದು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿ. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ಐಗುಪ್ತದಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇನು? இது விசுவாச வார்த்தையா அவிசுவாச வார்த்தையா? ಇದು ವಿಶ್ವಾಸದ ವಾರ್ತೆಯ ಅವಿಶ್ವಾಸ ವಾರ್ತೆಯ? அவிசுவாசமான வார்த்தை. ಅವಿಶ್ವಾಸವಾದ ವಾರ್ತೆ. அதனாலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು 1 ಕೊರಿಂಥ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ 5வது வசனத்தை இப்ப வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக புரியும். 1 ಕೊರಿಂಥ ಅದರ 5ನೇ 10ನೇ ವಚನ ಓದಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. கர்த்தர் என்ன செய்தார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದರು? அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ಆ ಒಂದು ಅಡಿಮೆತನದಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ಈಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? மோசேஸ் போய் இந்த ஜனங்கள் சொன்னதை அப்படியே முறையிடுகிறார். ಮೋಶೆ ಹೋಗಿ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನ ಹೋಗಿ ದೇವರ ಹತ್ರ ಮೊರೆ ಇಡ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் சொன்னார், நீ எல்லாம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನೆಲ್ಲ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಯಾಕೆ ಹೇಳ್ತೀರಿ ಇದನ್ನ? புறப்பட்டு போங்க, ಮುಂದೆ ಹೋಗಿರಿ. புறப்பட்டு போங்க, ಮುಂದೆ ಹೋಗಿರಿ. யுத்தம் என்னுடையது, ಯುದ್ಧ ನನ್ನದು. நீங்க சும்மா இருப்பீர்கள், ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ, நான் யுத்தம் செய்வேன். ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡ್ತೇನೆ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. புறப்பட்டு போகிறார்கள். ಹೊರಟು ಹೋಗ್ತಾರೆ. கர்த்தர் புறப்பட்டு போகும் பொழுது ದೇವರು ಹೊರಟು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ அந்த செங்கடலை, ಆ ಒಂದು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು, உன் கையில் என்ன இருக்கிறது? ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲೇನಿದೆ? கோல் இருக்கிறது. ಕೋಲಿದೆ. உன் கோலை நீட்டு. ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ತೋರಿಸು. கோலை நீட்டு. ನಿನ್ನ ಕೋಲನ್ನು ತೋರಿಸು. நீட்டன உடனே ತೋರಿಸಿದ ತಕ್ಷಣವೇ அந்த யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் தொடர்ச்சியா நீங்க வாசிக்கணும். ವಿಮೋಚನೆ ಮಾಡಿ 14ನೇ ನೀವು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ನೀವು ಓದಿ. ನೀವು இவர்கள் போகும்போது 2 பக்கம் அப்படியே மதிலாக செவுரு போல நின்று விட்டதா. ಇವರು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಗೋಡೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮುದ್ರ ನಿಂತು, அந்த தண்ணீர் விளங்கி ಆ ಒಂದು ನೀರು ಬಿಡುಗಡೆಯಾಗಿ மதில் போல் நின்று விட்டதா. ಗೋಡೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿತು. வட்டாந்தரையில அவர்கள் நடந்து போகிறார்கள். ಒಣನೆಲದಲ್ಲಿ ಅವರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. யுத்தம் என்னுடையது, ಯುದ್ಧ ನನ್ನದು. நீங்கள் புறப்பட்டு போங்கள், ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿರಿ. பார்வனை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. பார்வன் வழியே நான் மகிமையிலே போகிறேன். ಪಾರನ ಮುಖಾಂತರ ನಾನು ಮಹಿಮೆಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதனால தேவ பிள்ளைகளே, ಅದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிசாசின் காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ಸೈತಾನನ ಕಾರಣ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் கேட்டு விசுவாசி. ಹೇಳುವ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳಿ ವಿಶ್ವಾಸ. 2 பதில்கள் போல நிற்கிறது தண்ணீர். 2 ಗೋಡೆಗಳಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಿದೆ ನೀರು. 6 லட்சம் புருஷர்கள் குடும்பங்கள் உள்ளே நுழைகிறது. 6 ಲಕ್ಷ ಪುರುಷರು ಅವರ ಕುಟುಂಬಗಳು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ಒಂದ್ ಸಮಯ ಅದೇ ರೀತಿ ನೀವು ಊಹಿಸಿ ನೋಡಿರಿ. இந்த இடத்துல இந்த சின்ன ரூமுக்கு இவ்வளவு லைட் போட்டு, ಈ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ರೂಮ್ ಗಳಿಗೆ ಇಷ್ಟೊಂದು ಲೈಟ್ ಹಾಕಿದ್ದೀವಿ. அந்த கடலுக்குள்ள 2 பக்கம் இருந்தா இவடி சேர்ந்து இருக்குமா? ಆ ಒಂದು ಸಮುದ್ರದ ಒಳಗಡೆ 2 ಗೋಡೆ ಇರ್ತಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬೆಳಕಿರುತ್ತಾ? அதுக்குள்ள வெளிச்சமும் கொடுத்திருக்கணும். ಅದರೊಳಗೆ ಬೆಳಕು ಸಹ ಕೊಟ್ಟಿರ್ಬೇಕು. இவங்க சுவாசிக்கிறதுக்கு காத்து கொடுத்திருக்கணும். ಇವರು ಶ್ವಾಸಿಸಲು ಒಂದು ಗಾಳಿ ಸಹ ಬೇಕು. அந்த தண்ணி இவங்களை முழுகிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். ನೀರು ಇವರನ್ನು ಮುಳುಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗೋಡೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. எல்லா வேலையும் இவரே செஞ்சுட்டு இருக்காரு. ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನು இவங்க சுமூகமா உள்ள போனா அவ்வளவுதான். ಇವ್ರು ಜಸ್ಟ್ ಹೋಗ್ಬೇಕಷ್ಟೇ. பார்வன் என்ன நினைச்சா? பார்வன் என்ன ಅಂದ್ಕೊಂಡ? இவங்க போறாங்கல்ல, ಇವ್ರು ಹೋಗ್ತಿದಾರಲ್ಲ, பின்தொடர்ந்து போய் ಹಿಂದೆನೆ ಹೋಗಿ அப்படியே நிர்மூலமாக்கிட்டு ரொம்ப வீரசாரமா போயிட்டு இருக்கிறாங்க. ಹಂಗೆ ಇವರನ್ನು ನಾಶಪಡಿಸೋಣ ಅಂತ ತುಂಬಾ ಧೈರ್ಯದಿಂದ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. நடந்தது என்ன? ಆಗಿದ್ದೇನು ಆದ್ರೆ தேவதூதன் இஸ்ரவேல் ஜனங்களை முன்னே அனுப்பிவிட்டு ದೇವದೂತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಮುಂದೆ ಕಳಿಸಿ பார்வோனுடைய சேனைக்கு முன்னாக வந்து நின்று விட்டார். ಪಾರನ ಸೇನೆ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತಾರೆ. அப்படியே தண்ணீர் அவர்களை கவிழ்த்து போட்டு விட்டார். ಹಾಗೆ ನೀರು ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿ ಬಿಡುತ್ತೆ. பார்வோனும் அவருடைய சேனையும் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. ಪಾರನು ಆತನ ಸೇನೆ ಎಲ್ಲವೂ ಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ನೀರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಪಟ್ಟது. யாருக்காக யார் யுத்தம் செய்தது? ಯಾರಿಗೋಸ್ಕರ ಯಾರು ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ದು? இஸ்ரவேல் மக்களுக்காக ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೋಸ್ಕರವಾಗಿ தேவன் பார்வோனிடத்தில் யுத்தத்தை செய்தார். ದೇವರು ಪಾರನ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த ஜனங்கள் பயந்தார்களே, ಈ ಜನರು ಭಯ ಪಟ್ಟರಲ್ವಾ? இந்த ஜனங்கள் விண்ணப்பம் செய்தார்களே, ಈ ಜನರು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದರಲ್ವಾ? மோசேயை பார்த்து கேட்பதற்கு பதிலாக ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರು. பார்வோனை பார்த்து அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ಪಾರನ ನೋಡಿ ಅವರು ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು. என்ன பேசியிருக்க வேண்டும்? ಏನು ಮಾತನಾಡಬೇಕಾಗಿತ್ತು? என்னையா பார்வோன், ಏನಪ್ಪಾ ಪಾರೋನ್, உன் தலைச்ச புள்ளியும் போயிடுச்சு, ನಿನ್ನ ಒಂದು ತಲೆ ಮಗನು ಹೋಯಿತು, தேசத்துல இருக்கிற எல்லா தலைச்ச புள்ளியும் செத்து போச்சு, ದೇಶದ ಎಲ್ಲ ತಲೆ ಮಕ್ಕಳು ಸತ್ತು ಹೋದ್ರು. இப்ப கூட உனக்கு புத்தி வரலையா? ಈಗಲೂ ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ವಾ? இப்ப கூட உனக்கு புத்தி வரலையா? ಈಗಲೂ ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ವಾ? 10 வாதையை பார்த்து எங்கள் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு புத்தி வரலையா? 10 ಬಾಧೆಗಳನ್ನು ನೋಡಿ ಸಹ ನೀ ದೇವರನ್ನ ನನ್ನ ದೇವರು ಯಾರನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ವಾ? எப்படியாவது மீண்டும் அழிச்சு போக வந்துருக்கிறீங்க பார்வோனே, ನಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ಯಲ್ಲ, ஒழுங்கா திரும்பி போயிடான்னு சொல்லி இருந்தாங்கன்னாக்கா ನೀನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கர்த்தர் மகிமை அடைஞ்சிருப்பாரு. ದೇವರು ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಿದ್ರು. பாருங்க, அதை செய்யல பாருங்க.
ಅವ್ರ ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡಿ. இதைதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ಇದನ್ನೇ ದೇವರು ನಮ್ಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. பிரச்சனைகள் வந்துச்சா? ಕಷ್ಟಗಳು ಬರ್ತಾ ಇದೆಯಾ? போராட்டங்கள் வந்ததா? ಹೋರಾಟಗಳು ಬರ್ತಾ ಇದೆಯಾ? விசுவாசமான காரியம் போல நடக்குதா? ಅವಿಶ್ವಾಸದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಡೆದಿದೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ. அது அப்படிதான் வந்திருக்கிறது. ಅದು ಹಾಗೆ ಬಂದಿರೋದು. நான் நம்பினாலும் என்ன நம்பாதபடிக்கு சூழ்நிலைகளை என்னை வந்து தாக்குகிறது. ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಂಬಿಕೆ ಇಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ದೇವೆ. அந்த சமயத்திலே ಆ ಸಮಯದಲ್ಲಿ விசுவாச வார்த்தை அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ವಿಶ್ವಾಸದ ವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இங்க கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ದೇವರು ಏನ್ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನೋಡಿರಿ, மேகத்தின் வழியாக ಒಂದು ಮೋಡದ ರೀತಿಯಲ್ಲಿ பகலெல்லாம் இவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட வந்தார். ಹಗಲೆಲ್ಲ ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಆತನ ಜೊತೆ ಬರ್ತಿದೆ. ஏன் வனாந்தரத்துல எந்த மர செடி கொடிகள் இல்லை? ಯಾಕಂದ್ರೆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವ ಮರ ಗಿಡಗಳಿಲ್ಲ. அப்படியே இருந்தாலும் கூட 6 லட்சம் புருஷர்களுக்கு நிழல் கிடைக்காது. ಆದ್ರೆ ಇದ್ರೂ ಸಹ 6 ಲಕ್ಷ ಪುರುಷರಿಗೆ ಅದು ನೆರಳು ಸಿಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வானத்திலிருந்து வருகிற சூரிய வெளிச்சத்தினால அவர்கள் சோர்ந்து போவார்கள். ಆಕಾಶದಿಂದ ಬರುವ ಸೂರ್ಯ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಅವರು ಕುಗ್ಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ஒரு பக்கம் அவர்களுக்கு வெளிச்சம் தேவை, ಒಂದು ಕಡೆ ಅವರಿಗೆ ಬೆಳಕು ಬೇಕು. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் இவர்கள் மேல் படும்போது ஏதோ ஒரு சில நிமிடங்கள் இருக்கலாம். ಒಂದು ಸೂರ್ಯ ಬೆಳಕು ಅವರ ಮೇಲೆ ಬೀಳ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಾವು ತಾಳ್ಕೊಳ್ಬಹುದು. ஒவ்வொரு நாளும் பயணம் செல்லும் போது சூரிய வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ಒಂದು ದಿನ ನಾವು ಪಯಣ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸೂರ್ಯ ಬೆಳಕು ನಾವು ಪಯಣ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மீட்டு கொண்டு வந்த தேவன் ಬಿಡಿಸಿಕೊಂಡು இவர்களுக்கு என்ன செய்தார்? ಇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? மேக ஸ்தம்பமாக பகல்ல பாதுகாத்து ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಆತನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಆತನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ತಾ ಬರ್ತಾನೆ. இரவுல என்ன செய்தார்? ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? குளிர் அதிகமா இருக்கும், ಚಳಿ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. குளிர் அதிகமா இருக்கும், ಚಳಿ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ஏனென்றால் வெயில் போய்விட்டது, ಯಾಕಂದ್ರೆ ಬಿಸಿಲು ಹೋಗ್ಬಿಡ್ತು, குளிர்ச்சி ஆகிவிட்டது. ತಣ್ಣಗೆ ಗಾಳಿ ಬರ್ತದೆ. இப்ப என்ன செய்ய வேண்டும்? ಈಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அவர் அக்னி ஸ்தம்பமாக அவர்களை பாதுகாத்தார். ಅದನ್ನು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ அக்னி ஸ்தம்பமாக பாதுகாத்து வருகிறார். ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. உன்னை என்னை மீட்டெடுத்த தேவன் ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದ ದೇವರು என்றைக்கும் இதுதான் செய்து ಇವತ್ತು கொண்டிருக்கிறார். ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பிசாசு எப்படியாவது நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான். ಸೈತಾನ್ ಯಾವುದಾದ್ರೂ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. திட்டத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லிதான் ಅವನ ಆಲೋಚನೆ ನಿರ್ಮೂಲ ಮಾಡಬೇಕೆಂತಲೇ இந்த வேத சத்தியங்களை நமக்கு விளக்கி கொடுக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅದನ್ನು ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. நாம் விசுவாச பயணத்திலே பயணமாய் கடந்து போவோம் என்று சொன்னால், ನಾವು ವಿಶ್ವಾಸದ ಪಯಣವಾಗಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ, விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், ವಿಶ್ವಾಸದ ವಾಕ್ಯ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ನಮ್ಮ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಗೆಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. உங்கள் விசுவாசமே, ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವೇ, உங்கள் விசுவாசமே ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವೇ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವ ಜಯ. விசுவாசி எப்பேற்பட்ட தந்திரங்களை கொண்டு வந்தாலும் ஜெயித்து விடலாம். ಸೈತಾನ್ ಯಾವುದೇ ರೀತಿಯ ತಂತ್ರದಿಂದ ನಾವು ಜಯಿಸಬಹುದು. நம்முடைய மாம்சீகமான கற்பனையில செய்து நினைத்து பாருங்கள். ನಮ್ಮ ಮಾನಸಿಕವಾದ ಒಂದು ಯೋಚನೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡ கோலை நீட்டு, கோலை நீட்டு, கோல் நீட்டு, ಕೋಲ್ ನೀಟ್ ಕಡಿ ತೋರಿಸು. சமுத்திரம் பிளந்துடுமா? ಸಮುದ್ರ ಎರಡಾಗುತ್ತಾ? நடக்கிற காரியமா? ಅದು ನಡೆಯುವ ಕಾರ್ಯமா? நடந்தது, ಅದು ನಡೀತು. அவர் அதை செய்வார் என்று சொன்னார். ದೇವರನ್ನು ಮಾಡೋ ಶಕ್ತನಾದರೆ, நான் வார்த்தை விசுவாசிப்போம் என்று சொன்னார். ನಾವು ವಾಕ್ಯ ನಂಬುವುದಾದರೆ நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡೋ ಶಕ್ತಿ. இங்க 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥ 5ನೇ ವಚನ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அப்படி கடல் அந்த சமுத்திரத்தின் வழியாய் ಸಮುದ್ರದ ದಾರಿಯಲ್ಲಿ ஞானஸ்நானம் பெற்றார்கள். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡರು. நாம் இப்பொழுது முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ನಾವೀಗ ಮುಳುಗಿ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡರೆ, அன்றைக்கு ஒரே டைம் 6 லட்சம் குடும்பங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ಆದರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ 6 ಲಕ್ಷ ಕುಟುಂಬಗಳು நம்ம பேதுரு 3000 பேர் தான் கொடுத்தார். ನಾವು ಬೇದರು 3000 ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟರು. அவர் 6 லட்சத்துக்கு ஒரே டைம் கொடுத்தார். ಆದರೆ ಅಲ್ಲಿ 6 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ಒಟ್ಟಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟರು. குடும்பங்களுக்கு சேர்த்து கொடுத்தார். ಕುಟುಂಬಕ್ಕೂ ಸೇರಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை பார்த்தார்கள். ಅದನ್ನು ನೋಡಿದರು. வழியில தண்ணி இல்ல, ದಾರಿಯಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ, தண்ணி குடித்தார்கள். ನೀರು ಕೊಟ್ಟರು. அதோடு மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ மேக ஸ்தம்பம், ಮೇಘಸ್ತಂಭವು, அக்னி ஸ்தம்பம், ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವು, கர்த்தர் அவர்களோடு கூட கண்மலையாகிய கிறிஸ்து கடந்து போய் கொண்டிருக்கிறார். ಕಣ್ಮಲೆಯಾದ ಕ್ರಿಸ್ತನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. எவ்வளவு அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ಇಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ ಜನರು, இதே போல நாமும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ಇದೇ ರೀತಿ ನಾವು ಸಹ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇವೆ. தேவ ஆவியானவர் உள்ளே தங்கி இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮೊಳಗಡೆ ವಾಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு நாளும் வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ದಿನವೂ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதோ உலகமுடைய சதாக்கால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ಲೋಕದ ಕೊನೆಯವರೆಗೂ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல நம்மோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವನದ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. அன்றைக்கு அவர்களோடு கூட எப்படி இருந்தாரோ அப்படியே நம்மோடு கூட இருக்கிறார். ಆಗ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇದ್ರು ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತಿಗೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. இவ்வளவு அபிஷேகத்தை பெற்று இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் மேல ಇಷ್ಟೊಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ ಜನರ ಮೇಲೆ 5வது வசனம் சொல்லுகிறது, ಇದನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அப்படி இருந்தும்
ಆಗಿದ್ದರು. ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದವರು, கண்மலை கிறிஸ்து அவர்களோடு கூட போனவர், ಕಣ್ಮಲೆ ಅದು ಕ್ರಿಸ್ತ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆದ ದೇವರು, பார்வோனுடைய கையிலிருந்து விலக்கினவர், ಪಾರನ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಿದರು, பார்வோனுடைய சேனை நிர்மூலமாக்கினவர், ಪಾರನ ಸೇನೆಯನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿದವರು, 10 வாதைகளை கண்களால் கண்டு அபிஷேகம் பெற்ற இந்த தேவ பிள்ளைகள், 10 ಬಾಧೆಗಳನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡ ಜನರು, வாதைகளை எல்லாவற்றையும் கண்டவர்கள், ಬಾಧೆಗಳೆಲ್ಲವೂ ನೋಡಿದ ದೇವರು. அப்படி இருந்தும் ಆಗಿದ್ದರು அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ಅವರಲ್ಲಿ ಅಧಿಕ ಜನರಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳನಾಗಿದ್ದಿಲ್ಲ. இவ்வளவு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, ಎಷ್ಟು ದೇವರು ಮಾಡಿದರು, ஆனால் அநேகரிடத்துல அவர் பிரியமாய் இல்லையா? ಅನೇಕರಲ್ಲಿ ದೇವರು ಇಷ್ಟವಿಲ್ಲದ பிரியம் இல்லாமல் என்ன நடந்தது? ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಏನಾಗಿದೆ? வனாந்தரத்துல அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರು ಅಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அழிக்கப்படுவதற்காக அவரை மீட்டுக் கொண்டு வந்தார், ಅಳಿಸಲು ಅವರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು. அழிப்பதற்காக அவரை மீட்கப்படவில்லை. ಅಳಿಸಲು ಅವರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು. அவர்களாகத்தான் அழிந்து போனார்களே தவிர ಅವರೇ ಅಳಿದು ಹೋದರು ಸಹ கர்த்தர் அவர்களை அழிக்கவே இல்லை. ದೇವರು ಅವರನ್ನು ಅಳಿಸಲಿಲ್ಲ. இதுதான் உண்மை. ಇದೇ ಸತ್ಯ. சத்தியம் என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை. ಸತ್ಯ ಅಂದ್ರೆ ಬೇರೇನೂ ಇಲ್ಲ. வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ದೀನರಾಗಿ ಹೋಗುದು, அழிவு நம்மை தேடி வருகிறது. ಅಳುವಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ என்ன நடந்தது? ಏನಾಯ್ತು? அதில் முதல் காரியம், ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, அவர்கள் இச்சித்தது போல ಅವರು ಇಚ್ಛಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ நாமும் பொல்லாங்கானவனை இச்சியாதபடிக்கு ನಾವು ಇಚ್ಛಿಸಿದಂತೆ இவைகள் நமக்கு சிஷ்டாந்தகமா இருக்கிறது. ಇವು ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿವೆ. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? எப்பொழுது பார்த்தாலும் மாம்ச இச்சைகள், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಮಾಂಸಿಕ ಇಚ್ಛೆಗಳು, எப்பொழுது பார்த்தாலும் மாம்சிக இச்சைகள், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಮಾಂಸಿಕ ಇಚ್ಛೆಗಳು. அந்த இச்சையினாலே அநேக பாவம் செய்து அழிக்கப்பட்டார்கள். ಅದರಿಂದಲೇ ತುಂಬಾ ಜನ ಪಾಪ ಮಾಡಿ ಅವರು ಅಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்கள் புசித்து குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் அநேக விக்கிர ஆராதனை செய்தது போல நாம் செய்யாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ಅವರಲ್ಲಿ ಅನೇಕರು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡದೇ ಇರಬೇಕೆಂದು ದೇವರು. தேவன் ஆவியா இருக்கிறார், ದೇವರು ಆತ್ಮನಾಗಿದ್ದಾರೆ. அவர் ஆவியா இருக்கிற தேவனை, ಆತ್ಮನಾಗಿರುವ ದೇವರನ್ನು மீட்கப்பட்ட நாமும் கூட ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ನಾವು ಸಹ ಆತ್ಮನಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ನಾವು ಅದನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், உண்மைதான். ನಮ್ಮ ಪುರಾಣದವರು ಅವರು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು ನಿಜನೇ. அது அறியாமையின் காலத்திலே அதை விட்டுவிட்டார். ಅದನ್ನು ಅರಿತಿದ್ದರಿಂದ ಅದನ್ನು ದೇವರು ಸಹ ಅದನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. என் பிள்ளைகள் அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் விட்டுவிட்டார். ನನ್ನ ಜನರು ತಿಳಿಯದೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅದನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் உன்னை ரத்தத்தால் கழுவப்பட்டு, ಅದೇ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳಿಸಲ್ಪಟ್ಟು, ஞானஸ்தானம் பெற்று, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿ, இவ்வளவு செய்து ಇಷ್ಟು ಸಹ ಮಾಡಿ, இச்சித்து குடித்து வெறித்து ಕುಳಿದು விக்கிர ஆராதனை செய்து ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡಿ அவர்கள் அழிந்து போனார்கள். ಅವರು ಅಳಿದು ಹೋದರು. அழிவு தானாக வரவில்லை, ಅಳಿವು ತಾನಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. மீட்டெடுக்கப்பட்டவர்கள், ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವರು இப்படிப்பட்ட தவறுகளை செய்து அழிந்து போனார்கள். ಈ ರೀತಿಯಾದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿ அதோடு மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ಇಸ್ರೇಲ್ அவர்களில் சிலர் ಅವರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನರು வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள். ವೇಷತನ ಮಾಡಿ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 23,000 ಜನ ಬಿಟ್ಟು ಹೋದರು. யோசித்து பாருங்கள். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் மீட்கப்பட்டவன், ನಾನು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವನು, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன், ಅವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಲ್ಪಟ್ಟನು. எனக்குள்ள இச்சை இருக்கிறதா? ನನ್ನೊಳಗಡೆ ಇಚ್ಛೆ ಇದೆಯಾ? எனக்குள்ள ஆசை விருப்பங்கள் இருக்கிறதா? ನನ್ನೊಳಗಡೆ ಆಸೆ ಮತ್ತೆ ಆಕಾಂಕ್ಷೆಗಳಿದೆಯಾ? பொல்லாத சிந்தனை இருக்கிறதா? ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳಿದೆಯಾ? விக்கிர ஆராதனை இருக்கிறதா? ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಇದೆಯಾ? அல்லது இப்படிப்பட்ட வேசித்தனம் இருக்கிறதா? ಈ ರೀತಿಯಾದ ವೇಷಿತನ ಇದೆಯಾ? கணவனுக்கு மனைவி துரோகம், ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ ದ್ರೋಹ ಮಾಡುದು, மனைவி கணவனுக்கு துரோகம், ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುದು, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம், ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುದು. இப்படி வேசித்தனம் செய்து ಈ ರೀತಿಯಾದ ವೇಷಿತನ ಮಾಡಿ 23,000 பேர் ஒரே நாளே செத்தார். 23,500 ಜನ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ. வேதம் என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? அவர்களைப் போல ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்கள் செய்யாதிருங்கள். ನೀವು ಮಾಡದೇ ಇರ್ರಿ. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வேற ஒன்றும் இல்லை. ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡೋದು ಬೇರೇನಿಲ್ಲ. அவர்கள் அவிசுவாசத்தினாலே, ಅವರು ಅವಿಶ್ವಾಸದಿಂದ இச்சித்து பாவம் செய்து ಮಾಡಿ விக்கிராராதனை செய்து ಆರಾಧನೆ ಮಾಡಿ வேசித்தனம் பண்ணி ವೇಷಿತನ ಮಾಡಿ விபச்சாரம் செய்து ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿ கணவனுக்கு துரோகம், ಗಂಡನಿಗೆ ದ್ರೋಹ, மனைவிக்கு துரோகம்,
ಪತ್ನಿಗೆ ದ್ರೋಹ, இப்படி காரியங்களை தேவனுக்கு கோபம் முட்டி ಈ ರೀತಿ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬರಿಸಿ அவர்கள் வழியில அழிந்து போனது போல ದಾರಿಯಲ್ಲಿ ನಶಿಸುವುದ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்கள் அழிந்து போக கூடாது. ನೀವು ಅಳಿದು ಹೋಗಬಾರದು. ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், ಅದರಿಂದ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ, கடவுளே பரீட்சை பார்த்து ದೇವರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ பாம்பினால் கொட்டி செத்து போனார்கள். ಹಾವಿನಿಂದ ಕಡಿದು ಸಾಯಲ್ಪಟ್ಟರು. இன்னும் ஒரு சிலர் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜನ தன் வாயினாலே முறுமுறுத்து ತಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ ಗುಣಗುಟ್ಟಿ அதனால சிலர் மரித்து போனார்கள். ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ತೀರಿ ಹೋದರು. அதனாலதான் வேதத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ಅದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, இவைகள் எல்லாம் ಇವರೆಲ್ಲ திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது ಇದೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿತು உலகத்தின் முடிவு காலத்திலே ಲೋಕದ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ಜೀವಿಸುತ್ತಿರುವ ನಮಗೆ எச்சரிப்பாகவும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ಒಂದು ನಾವು ಉದ್ದೇಶಿಸಿಕೊಳ್ಳುವ ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? எவ்வளவு பேர் புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க. ಅವತ್ತು ಅವರು ಮಾಡಿದ್ರು. மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்படி தவறுகள் செய்தார்கள். ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರು ಇಂಥ ತಪ್ಪುಗಳು ಮಾಡಿದ್ರು. வழியிலே அவர்கள் மாண்டு போனார்கள். ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ನಶಿಸಿ ಹೋದರು. இப்ப என்ன சொல்றாரு? ಈಗ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? கடைசி காலத்துல வாழ்கிற நீங்கள், ಕೊನೆ ಕಾಲದ ಜೀವಿಸುವ ನೀವು, அவர் உங்களை பாவத்தெல்லாம் மன்னித்தார், ಅವರು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿದರು, நோய்களை குணமாக்கினார், ನಿಮ್ಮ ನೋವುಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸಿದರು, உன்னை பலவிதமான பாவ சாப கேடிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், ಪಲ ವಿಧವಾದ ಪಾಪ ಕೇಳುಗಳನ್ನು ಅದನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ உள்ளத்துல அவரே வந்து தங்கியும் கூட ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಅದನ್ನೇ ಒಂದು ವಾಸ ಮಾಡಿದ್ರು. நாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து ನಾವು ಇಂಥದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ அழிந்து போக கூடாது என்று சொல்லி ಹೋಗಬಾರದು. அவர்கள் செய்தது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று கர்த்தர் ಅವರು சொல்றார். ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಬೇಡಿರಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் பிரியப்படுகிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾರೆ. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவிசுவாசத்துல போய்விடக் கூடாது. ಯಾವುದೋ ಒಂದು ಸಣ್ಣ ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ನಾವು ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡಬಾರದು. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ಒಂದು பிரயாசப்படுகிறேன். ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸಲು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೇನೆ. அவிசுவாசம் ಅವಿಶ್ವಾಸವು எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಜನವಾಗಿದ್ದರೂ ಸಹ எல்லாம் தோல்விதான். ಎಲ್ಲ ಸೋಲಾಗುತ್ತೆ. ஒரு சம்பவத்தை நான் புதிய ஏற்பாட்டுல வாசித்து ஆடி போனேன். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಓದಿ ನಾನು தேவனால் ಕಲಿಸಲ್ಪಟ್ಟೆ. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் போதிக்கிறது. ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ ಅಂತ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ದೇವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. அவர் நினைக்க ஆகும், அவர் கட்டளையிட ஆகும். ಅದನ್ನು ಆಲೋಚಿಸಿದರೆ ಮುಗಿಯುತ್ತಾ ಅದನ್ನು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಆಗುತ್ತೆ. அப்படிப்பட்ட அண்ட சராசரங்களை உண்டாக்கின கடவுள் ಈ ರೀತಿಯಾದ ಆಕಾಶ ಮಂಡಲ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು இந்த பூமியில வந்து ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು சுவிசேஷத்தை அறிவித்து ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ அநேக அற்புதங்களை, ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು, அநேக அதிசயங்களை, ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು, மரித்தவர்களை எழுப்பியிருக்கிறார். ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட தேவனால் ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ದೇವರಿಂದ தான் சொந்த ஊர்ல வந்து அவர் சுவிசேஷம் அறிவிக்க வருகிறார். ತನ್ನ ಸ್ವಂತ ಊರಲ್ಲಿ ಆತನ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲು ಬರೆಸಿದ್ದಾರೆ. அவரால் அற்புதம் செய்ய முடியும். ಆದ್ರೆ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಆಗಲಿಲ್ಲ. யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எல்லாவற்றையும் படைத்தவர், ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು மரித்தவனை எழுப்புகிறார். ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. லாசரை வெளியே வா என்று சொல்கிறார். ಆದರೆ ಆಚೆ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. வாலிபனை பாடையில போய் தொடுகிறார், எழுந்து விடுகிறார். ಯೌವನನ್ನು ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಮುಡ್ತಾರೆ, ಅದನ್ನು ಎದ್ದು ಬರ್ತಿದ್ದಾರೆ. 12 வயதுள்ள பெண்மணியை போய் எழுப்பி விடுகிறார். 12 ವಯಸ್ಸು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. 3 பேரை இயேசு எழுப்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 ಜನರ ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்பேற்பட்ட கொடூரமான வியாதிகளை அவர் தொட்டவுடனே சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ಎಷ್ಟೇ ರೀತಿಯ ಕೊಡೂರವಾದ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯ ಮುಟ್ಟಿದ ಸಹ ಅವರು ಗುಣವಾಗಿದ್ದಾರೆ. தேடி போய் அற்புதங்களை செய்தார். ಹುಡುಗಿ ಹೋಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು. 38 வருஷம் உள்ள மனுஷனை எழுப்பி அனுப்பிவிட்டார். 38 ವರ್ಷದ ಇದ್ದ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಎಬ್ಬಿಸಿ ಕಳಿಸಿಬಿಟ್ರು. 4 பேர் சுமந்து கொண்டவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ வீட்டுக்கு புறப்பட்டு போய் என்று சொன்னார். 4 ಜನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದ ಜನರನ್ನು ನಿನ್ನ ಪಾಪ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು, ಮನೆಗೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் ಇಷ್ಟು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ ದೇವರು தான் சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஊருக்குள்ளே வருகிறார். ಸ್ವಂತ ಊರು, ತಾನು ಬೆಳೆದ ಊರಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஊரில் இருக்கிற ஜனங்கள், ಊರಿನಿಂದ ಜನರು, இவர் சாதாரண மரியாளுடைய மகன் அல்லவா, ಇದನ್ನು சாதாரணವಾದ ಮರಿಳ ಮಗನಲ್ಲ, தகப்பன் தச்சன் அல்லவா, ಈತನ ತಂದೆ ಒಂದು ಕಾರ್ಪೆಂಟರ್ ಅಲ್ಲವೇ, இவருடைய சகோதரர்களும் நம்ம இடத்துல இருக்கிறார்கள் அல்லவா, ಇವರ ಸಹೋದರರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರಲ್ಲವೇ, இவனுக்கு எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் வந்தது என்று சொல்லி ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳ ಬಂತು ಅಂತ அவ்விசுவாசமாய் அவர்கள்
பேசினதுனாலே ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅವರು ಮಾತನಾಡಿದ ಕಾರಣ மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. ಮತ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ ಕೊನೆಯ ವಚನವನ್ನು ಓದಿ. வேதனைக்குரிய காரியம் இது. ಒಂದು ದುಃಖ ಪಡುವ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. மார்க் 6:6 வாசித்து பாருங்க. ಮಾರ್ಕ್ 6:6 ಓದಿ ನೋಡಿರಿ. வாசித்து பாருங்க. ಓದಿ ನೋಡಿರಿ. 2 வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று போதிக்கிற இதே வேதத்திலே ದೇವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬೋಧಿಸುವ 58வது வசனம். மத்தேயு 13ನೇ ಅಧ್ಯಾಯ 58ನೇ ವಚನ. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. புரியுதுங்களா? அவிசுவாசம் எங்க கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு? ಅವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ನಿಲ್ಲಿಸುತ್ತೆ ಅಂತ தேவனே அற்புதம் செய்யாதபடிக்கு தடை பண்ணிடுச்சு. ದೇವರೇ ಅದ್ಭುತ ಮಾಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ತಡೆ ಮಾಡ್ತದೆ. உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், செய்கிறார். ನಿನಗೆ ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕು ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. அவர் விரும்புகிறார், உனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ನೀವು ಗುಣಪಡಿಸಬೇಕಂತ ದೇವರು உனக்கு பலத்தை கொடுக்க விரும்புகிறார். ನಿನಗೆ ಬಲಪಡಿಸಬೇಕಂತ ದೇವರು கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಂತ ಅವರು ಇಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾರೆ. என்னத்த சம்பாதிச்சப்போ, ಏನನ್ನು ಸಂಪಾದಿಸಿ, என்ன வருமானம் போ, என்ன கம்பெனி போ, ಏನ್ ಕಂಪನಿಯೋ இப்படி சொன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ಯಾವ್ದು ಆಶ್ರಮ ಬರುತ್ತೆ? போத்திபார் வீட்டுல போத்திபாರ್ ಮನೆಯಲ್ಲಿ யோசப்பு போய் வேலை செய்தானா. ಯೋಸೇಫನು ಕೆಲಸ ಮಾಡ್ದಂತೆ. அவன் போய்கிறதே அடிமை. ಅವನು ಹೋಗಿರೋದು ಒಂದು ಅಡಿಮೆ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆனா அந்த அடிமை அந்த வீட்டுல போய் வேலை செய்யும் போது ಆಳು ಅವನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ போத்திபார் பாக்குறான், போத்திபார் ನೋಡ್ತಾನೆ, என்ன இவன் வந்த நாள்ல இருந்து நம்ம வீட்டுல ஒரு விசேஷ பிளஸிங் இருக்குதுன்னு பாக்குறான். ಏನಪ್ಪ ಈ ಆಳು ಬಂದಾಗಿಂದ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿಲ್ಲ. அந்த புறஜாதியானுக்கு தெரிஞ்சது கூட நமக்கு இன்னும் தெரியல. ಅವನು ಹೊರ ವ್ಯಕ್ತಿಗೆ ಗೊತ್ತಾಗಿದ್ದು ಸಹ ನಮಗೂ ಇನ್ನೂ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. என் அன்பு தெய்வ ஜனங்களே, ದೇವ ಪ್ರೀತಿ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரவேல் ஜனங்களை போல் அவிசுவாசத்துல வாழாதீர்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಾಳಬೇಡಿರಿ. கொஞ்சம் பிரச்சனையா? ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾ? வேலையில கஷ்டம் இருக்குதா? ಕೆಲಸದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇದೆಯಾ? அந்த சம்பளத்தை வாங்கி ஜெபம் பண்ணி ஆரம்பி. ಆ ಒಂದು ಸಂಬಳ ತಗೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀವು ಶುರು ಮಾಡಿರಿ. என் பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு விசுவாசி. ನಿನ್ನೊಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಜೀವನವಿದೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿರಿ. என் சரீரத்துல இருக்கிற வியாதி என்னை விட்டு நீங்கன்னு சொல்லு. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗುವುದನ್ನು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿರಿ. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்த உடனே ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬಂದ ತಕ್ಷಣವೇ முதல் வாக்குத்தத்தமே அதுதான். ಮೊದಲನೇ ವಾಗ್ದಾನವೇ ಅದೇ ಆಗಿದೆ. எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில ஒன்று உனக்கு வர பண்ண மாட்டேன். ಐಗುಪ್ತರಿಗೆ ಬಂದ ಅನಾರೋಗ್ಯ ಒಂದು ನಿನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நானே உன் பரிகாரியை கர்த்தர். ನಾನಿಗೆ ಪರಿಹಾರಿಯಾದ ಕರ್ತನು. நான் உன் பரிகாரியை கர்த்தர். ನಾನಿಗೆ ಪರಿಹಾರಿಯಾದ ಕರ್ತನು. நானே உன் பரிகாரியை கர்த்தர். ನಾನಿಗೆ ಪರಿಹಾರಿಯಾದ ಕರ್ತನು. எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில ಐಗುಪ್ತರಿಗೆ ಬಂದ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ஒன்று உனக்கு வர பண்ண மாட்டேன். ನಿನಗೆ ಬರಮಾಡುವುದಿಲ್ಲ. இதை விசுவாசித்து அறிக்கை செய்து பார். ವಿಶ್ವಾಸಿ அறிக்கை ಮಾಡಿರಿ. நான் அப்பத்தின் தண்ணீரையும் ಆಹಾರವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உன்னில் இருக்கிற வியாதி விளக்குவேன். ನಿನ್ನ ಆರೋಗ್ಯವನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. உன் ஆயுஷ்களை பூர்ணப்படுத்தி ನಿನ್ನ ಆಯುಷ್ಯವನ್ನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸುತ್ತೇನೆ. நான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ಇದೇ ದೇವರ ವಾಗ್ದಾನ. இந்த வார்த்தை விசுவாசித்து பார். ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನಂಬಿಕೆ ಇಡಿ. இந்த வார்த்தை அறிக்கை செய்து பார். ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் உங்களை பாவம் தேடும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಲು ಜೀನುವ ಅರಿವ ದೇಶಗಳ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. கொண்டு போய் விடுவதற்கு முன்பாக சொன்னார். ಬಿಡುದು ಮುಂಚೆನೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதே போல இன்றைக்கும் சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಸಹ ಹೇಳಿದ್ದಾರೆ. வியாதி முன் நிமித்தம் வந்ததல்ல, ವ್ಯಾಧಿ ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಬಂದಿದ್ದಲ್ಲ, என் நிமித்தம் வந்ததல்ல. ನನ್ನ ನಿಮಿತ್ತ ಬಂದಿದ್ದಲ್ಲ. பிசாசு கொண்டு வருகிற ஒரு ತಂತ್ರವಾಗಿದೆ. பிசாசு கொண்டு வருகிற ஒரு தந்திரம். ತಂತ್ರವಾಗಿದೆ. இயேசுவின் நாமத்தில் வேட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡಿಸಲು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು. என்னை பலவீனப்படுத்துகிற பிசாசே, ನನ್ನನ್ನು ಬಲಹೀನಪಡಿಸುವ ಸೈತಾನನೇ, என்னை பலவீனப்படுத்துகிற வியாதியே, ನನ್ನ ಬಲಹೀನಪಡಿಸುವ ವ್ಯಾಧಿ இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಡು. என் தேவன் எனக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನನಗೆ ಉಳಿದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னை விட்டு நீங்கி போ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ತೊಲಗು. சொல்லி பார். ಹೇಳಿ ನೋಡು. விசுவாச அறிக்கை செய்து பார். ವಿಶ್ವಾಸ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳು. உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் நீங்கி போய் ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಣುವ ಎಲ್ಲ ಅನಾರೋಗ್ಯಪಡುತ್ತದೆ. அத தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சின்ன சின்ன காரியங்களுக்கு அவிசுவாசத்தில் போய் விடாதீங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೋಗಬೇಡಿರಿ. அவர்கள் செய்து அழிந்து போனது போல நீங்கள் அழிந்து விடாதீங்க. ಅವರು ಹೇಳಿ ಅಳಿದು ಹೋಗಿದ ರೀತಿ ನೀವು ಅಳಿದು ಹೋಗಬೇಡಿರಿ. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ನಾನು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. வியாதிகளை விரட்டுங்கள், ವ್ಯಾಧಿಯನ್ನು ಬಿಡಿಸು, பிசாசுகளை துரத்துங்கள், ಸೈತಾನವನ್ನು ಓಡಿಸು, கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்குங்கள். ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. நான் உங்களுக்கு அதிகாரத்தை ನಾನು கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது.
ಒಂದು ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ಒಂದು ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ಲೂಕ 19 ಲೋಕ 19 ಹೇಳುತ್ತೆ. அது சீடர்களுக்கு மாத்திரமல்ல, ಅದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, நமக்கும் கொடுத்திருக்கிறார். ನಮಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ 9 அதிகாரத்திலே 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17-27 வாசித்து பாருங்க. 17-27 ಓದಿ ನೋಡಿರಿ. அது ஒரு தகப்பன் வருகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ತಂದೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, உடைய சீடரிடத்திலே பையனை கொண்டு போனி. ನಿನ್ನ ಶಿಷ್ಯ ನನ್ನ ಮಗನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದೆ. உம்முடைய சீடர்களோ, ನಿನ್ನ ಶಿಷ್ಯರು அவர்களால் விடுதலையாக்க முடியவில்லை. ಅವರನ್ನು ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அவர்களால் விடுதலையாக்க முடியவில்லை. ಅವರನ್ನು ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. நான் கொண்டு போய் சோர்ந்து போய் விட்டிருக்கிறேன். ಕರ್ಕೊಂಡು ಸೋಲು ಹೋಗಿದೆ. எல்லா பிள்ளைகளும் நன்றா இருக்கிறது. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. என் பிள்ளையோ இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಮಗನು ಇದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾರೆ. எப்போது பார்த்தாலும் தண்ணீரில் விழுந்து விடுகிறான். ಯಾವಾಗ ನೀರಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. எப்போது பார்த்தாலும் அக்கினியில் போய் விழுந்து விடுகிறான். ಯಾವಾಗ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அவன் ஒவ்வொரு முறையும் கண்காணிக்க வேண்டியதா இருக்கிறது. ನೋಡು ಹೋಗ್ತಿದೆ. ஆனால் நீர் அனுப்பின சீடரிடத்தில் கொண்டு போனே. ಆದ್ರೆ ಶಿಷ್ಯನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದೆ. ஆனால் அவர்களால் விடுதலையாக்க முடியும். ಅವರನ್ನು ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு ஒரு உதவி செய்வீரா? ನನಗೊಂದು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀಯಾ? நீராது எனக்கு உதவி செய்வீரா? ನೀರಾದ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀಯಾ? ஆண்டவர் அவரிடத்திலே கேட்டார். ಅವರು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿದರು, நீ விசுவாசிக்கிறாய்? ನೀನು ನಂಬುತ್ತೀಯಾ? நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. அவன் சொன்னான், ಅದನ್ನು ಹೇಳಿದರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது. ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅವಿಶ್ವಾಸ ಇದೆ. அது வேறு ஒன்றும் இல்லை. ಅದು ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. நீங்க சொன்ன வார்த்தையை நம்பாம ನೀವು ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ಕೇಳದೆ வெறும் போதகர்களே நம்பிட்டாண்டவரே, ಬರೀ ಬೋಧಕರನ್ನ ಮಾತ್ರ, வெறும் அப்போஸ்தலர்களே நம்பிட்டாண்டவரே, ಈ ಅಪೊಸ್ತಲರನ್ನ ನಂಬುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த ஊழியர்கிட்ட போனா விடுதலை அவன் நினைச்சாண்டவரே, ಆ ಸೇವಕರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಬಿಡುಗಡೆ, அந்த ஊழியர்கிட்ட போனா விடுதலை அவன் நினைச்சாண்டவரே, ಆ ಸೇವಕರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಬಿಡುಗಡೆ, இந்த கூட்டத்துக்கு போனா அற்புதம் நடக்க நினைச்சாண்டவரே, ಈ ಕೂಟಕ್ಕೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಮಾಡಿದ್ದೇವೆ. இந்த கூட்டத்துல போனா அற்புதம் நடக்க நினைச்சாண்டவரே, ಆ ಕೂಟಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಮಾಡಿದ್ದೇವೆ. இந்த கூட்டத்திலே விடுதலை ஆகலப்பா. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ அதனால என்னுடைய அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யுங்க. ಅದನ್ನ ಅವಿಶ್ವಾಸ ನೀಗಲ್ಪಡಲು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. அதாவது எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ಯಾವುದು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೇವೆ. கர்த்தர் உடனடியாக ದೇವರು ಆಗಲೇ பிள்ளைக்கு மாத்திரம் விடுதலை இல்லைங்க, ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அவன் பிள்ளையினுடைய விடுதலைக்காக வந்தான். ಅದನ್ನು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಒಂದು ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ ಬಂದನು. கர்த்தருடைய பிள்ளையை விடுதலை ஆக்கினார். ದೇವರು ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದ್ರು. தகப்பன் விசுவாசிக்கபடி ತನ್ನ ವಿಶ್ವಾಸದ ರೀತಿಯಲ್ಲಿ விசுவாச அபிஷேகத்தை அளித்தினார். ವಿಶ್ವಾಸ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಅದನ್ನು ಸುರಿಸಿದ್ರು. உடனே பிள்ளை எழுந்து நின்றான். ಮಗನೆದ್ದನು. அழகடிக்கு விழுந்தது போல் காணப்பட்டது. ಆ ಬಿದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಎಲ್ಲ நினைச்சாலும் செத்து போய்விட்டான். ಎಲ್ಲರೂ ಅಂದ್ಕೊಂಡು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ. பிள்ளை தூக்கி கொடுக்கிறார். ಮಗನನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. உன் பிள்ளை சுகமா இருக்கிறான். ಇದು ನಿನ್ನ ಮಗನು ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ಕರ್ತನ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. எல்லாமே எழுந்து ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. அவிசுவாசத்துல வாழாதீங்க. ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದು ಬೇಡ. விசுவாசத்திலே ஜீவிப்போம். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಜೀವಿಸೋಣ. பலவீனம் இருக்கிறது உண்மைதான். ಬಲಹೀನಗಳಿದೆ ನಿಜ. வியாதிகள் இருக்கிறது உண்மைதான். ವ್ಯಾಧಿ ಇದೆ ನಿಜ. குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಇದೆ ನಿಜ. கடன் பிரச்சனை ஏதோ ஒரு விதத்துல வந்து விட்டது. ಒಂದು ಸಾಲ ಯಾವುದೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡ್ತು. ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல கணவன் மனைவி மத்தியில கருத்து வேறுபாடு, ಯಾವುದೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಸಮಾಧಾನ. அன்றைக்கு ஆரம்பத்துல இந்த இயேசுவை நம்பி வரும்போது ಆ ಒಂದು ಆರಂಭ ಕಾಲದ ದೇವರನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಾಗ எனக்கு அற்புதத்தை செய்தது. ನನಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ ದೇವರು இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். ಇವತ್ತು ಅದ್ಭುತ ಮಾಡಿಸ್ತಾನೆ. இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். ಇವತ್ತು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, தகப்பனே, மகனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை போல அவிசுவாசத்தில் நாங்கள் வாழாதபடிக்கு தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, இதோ தகப்பனே, தேவனிடத்திலிருந்து வருகிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லிவிட்டு, இதோ உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம் என்று சொன்னேன். அப்படியா என்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொன்னேன். எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில ஒன்று வர பண்ண மாட்டேன் என்று சொன்னேன். இன்று வந்தவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிற சுவாமி. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களா நீங்க போகின்ற சுவாமி. ஜலத்தினால, பலவீனத்தினால, கால்வலி, முட்டு வலி, முதுகு வலி, அல்லது வயிற்று வலி என்று சொல்லி பலவிதமான வியாதியில, பலவீனத்தில் தலைவலி, ஜுரம் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுகந்த கட்டளை கொடுக்கிறாங்க சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. தொடர்ந்து அன்பின் கரங்களில் ஒப்பிடுறோம்ப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் அன்றைய திருமண நாளை நினைவு கூறுகிற அன்றைய ஷர்மிளா லெமுவேலுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம்ப்பா. பிரகாஷ் ஆண்டவரே, சொப்னமுடைய கரத்தில் ஒப்பிடுகிற சுவாமி. அஞ்சலி சுவாமி நம்முடைய கரத்தில் ஒப்பிடுறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, சீனிவாஸ் ஆண்டவரே
சுபாவுடைய கரத்துல ஒப்பிடுறோம்ப்பா. இந்த 4 குடும்பங்கள் இந்த வாரம் முழுவதுமாக தகப்பனே தேவனாகிய கர்த்தத்தாவே இணைக்கப்பட்ட நாள் இந்நாள் வரைக்கும் காத்து வழி நடத்தி வருகிற சுவாமி. சங்கீதம் 127 சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். என்னாலே ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்ன வேத சத்தியத்தின்படி ராமனுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். மகனுக்கு மீண்டும் ஒரு ஆண்டை குட்டி கொடுத்து அதற்காக கொடானபடி நடு செலுத்துகிறோம் ஐயா. சபையார் யாவருடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். இந்த நாள் கேட்கப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசத்துல வாழாமல் விசுவாசத்துல முன்னேறி செல்லத்தக்க, விசுவாசத்துல இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்க வல்லமையால் உடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கப்படியா செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகள் சாராளுக்காய் செபிக்கிறோம். மகளை பலப்படுத்துங்க. இந்த நாள் இந்த சோதர கூட்டத்துல மகளை நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களுடைய நாமத்துக்கு மகிமை காத்து வழி நடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுறோம். எல்லா துதிக்கான மகிமை முருகனுக்கு எடுக்கிற சுவாமி. விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தின் ஆவின அபிஷேக தைலத்தையும் நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுள்ளோம். நல்ல பிதாவே ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மை என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் என்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.